வணக்கம். திரையரங்கம். சூப்பர்மேன் இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜேம்ஸ் கன். கிரிப்டான் என்ற கிரகத்தால் பல பாதிப்புகள் உண்டாகும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தந்தையும் தாயும் தங்களுடைய குழந்தையை அந்த கிரகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்னால் பூமிக்கு வந்து சேர்ந்த அந்த குழந்தையை தத்தெடுத்து ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய குழந்தையாக வளர்க்கிறார்கள். அந்த பெற்றோர்களின் பெயர்கள் ஜோனத்தான், மார்த்தா. அந்த குழந்தை வந்து சேரக்கூடிய இடம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கான்சாஸ் என்ற நகரம். அந்த குழந்தைக்கு அவர்கள் கிளார்க் கென்ட் என்ற பெயரை வைக்கிறார்கள். வேறொரு கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்து சேர்ந்த குழந்தை என்பதால் அந்த குழந்தையிடம் அபாரமான பல ஆற்றல்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து வாலிபனாக வந்த பிறகு அவனிடம் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த பேராற்றல்களை நாம் பார்த்து வியப்படைகிறோம். அந்த அபாரமான ஆற்றல்களை கொண்ட அந்த கிளார்க் கென்ட் என்ற இளைஞன்தான் நம்முடைய சூப்பர்மேன். மெட்ரோபோலிஸ் என்ற நகரத்திலிருந்து வெளிவரக்கூடிய டெய்லி பிளானட் என்ற பத்திரிகையில் அவன் செய்தியாளராக சேர்கிறான். அவனுடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய இன்னொரு இளைஞனின் பெயர் ஜிம்மி. அங்கு அவனுக்கு அறிமுகமாகக்கூடிய இன்னொரு பெண் செய்தியாளர் லாயிஸ் லேன். லாயிஸ் லேனின் மீது கிளார்க் கென்ட்டுக்கு அளவற்ற ஈடுபாடு. அதே போல கிளார்க் கென்ட் என்ற சூப்பர்மேனின் மீது லாயிஸுக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு ஒரு அட்டாச்மெண்ட். அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் என்ற உறவு இருக்கிறது. சூப்பர்மேனாக இருக்கக்கூடிய கிளார்க் கென்ட் பல ஆச்சரியப்படக்கூடிய செயல்களை செய்கிறான். வானத்தில் பறக்கிறான், மலைகள் மீது ஏறுகிறான், மலையிலிருந்து கீழே குதிக்கிறான். அனாயாசமான பல செயல்களை அவன் செய்வதை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுகிறார்கள். சூப்பர்மேன் என்பதற்காக அவன் வெற்றிகளை மட்டுமே வாழ்க்கையில் தொடர்ந்து கண்டு கொண்டிருப்பவன் அல்ல. பல இடங்களில் பல தோல்விகளையும் சந்திக்கிறான். அவனுடைய உயிருக்கே அச்சம் உண்டாகக்கூடிய அளவிற்கு பாதிப்புகள் அவனுக்கு உண்டாகின்றன. செயல்பட முடியாத அளவிற்கு அவன் தரையில் விழுந்து கிடக்கக்கூடிய காட்சிகளும் படத்தில் காட்டப்படுகின்றன. அவனை ஒரு இடத்தில் பல சதித்திட்டங்கள் தீட்டி அடைத்து வைக்கிறார்கள். அங்கு எந்த விதமான செயலையும் செய்ய முடியாத அளவிற்கு மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூப்பர்மேன் செயலற்று கிடக்கிறான். பின்னால் சில உதவிகளின் மூலம் அந்த இடத்திலிருந்து கிளம்பி வெளியே வந்த பிறகு தான் யார், தன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, தான் எந்த அளவிற்கு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அற்புத காரியங்களை வெளிக்காட்ட முடியும் என்பதை அவன் காட்டுகிறான். அப்படி அவன் காட்டக்கூடிய அந்த செயல்களை பார்த்து படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறோம். ஜார்கன்பூர் என்ற நாட்டின் மீது புரேவியா என்ற நாடு படையெடுத்து அதனால் உண்டாகக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகளை பார்த்து அந்த பாதிப்புகள் இனிமேலும் உண்டாகக்கூடாது, அவற்றை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் என்ற இலக்கை மனதில் வைத்து கொண்டு சூப்பர்மேன் அதற்காக செயலில் இறங்கி அந்த காரியத்தில் எவ்வளவு பெரிய வெற்றியை அவன் பெற்று காட்டுகிறான் என்பதை பார்க்கும்போது நமக்கு சூப்பர்மேனை பார்த்து கைதட்டி பாராட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த சூப்பர்மேனின் மனதிற்குள் இலகிய மனம் இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு காட்சியும் இருக்கிறது. இக்கட்டான ஒரு இடத்தில் மாட்டி கிடக்கக்கூடிய ஒரு குழந்தையை அந்த இடத்திலிருந்து விடுவிப்பதற்காக எந்த அளவிற்கு கடுமையாக அந்த சூப்பர்மேன் முயற்சிக்கிறான் என்ற காட்சிகளும் படத்தில் வருகின்றன. அந்த காட்சிகளை பார்க்கும்போது
நமக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு உண்டாகிறது என்பதே உண்மை. லெக்ஸ் லுதர் என்ற மனிதன் உண்டாக்கக்கூடிய பல தொந்தரவுகள், பல தொல்லைகள், பல இக்கட்டான கட்டங்கள் அனைத்தையும் தாண்டி சூப்பர்மேனாக இருக்கக்கூடிய கிளார்க் கென்ட் எப்படி தன்னுடைய சாகச பயணத்தை வெற்றிகரமாக நடத்துகிறான் என்பதை பார்க்கும்போது நமக்கு அந்த கதாபாத்திரத்தின் மீது அளவற்ற வியப்புதான் உண்டாகிறது. கிளார்க் கென்ட்டிற்கு படம் முழுக்க அவனுடைய வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார் லாய்ஸ். டேவிட் கோரன் ஸ்வெட் இவர்தான் கிளார்க் கென்ட் என்ற சூப்பர்மேன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். மிகவும் இயல்பாக படம் முழுக்க வருகிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் மக்களின் மனங்களில் தன்னுடைய நடிப்பின் மூலம் ஆழமான இடத்தை இவர் பிடிக்கிறார். ரேச்சல் பிரஸ்னஹன் இவர்தான் லாயிஸ் லேன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அழகான நடிகை, இளமை ததும்பக்கூடிய உடலமைப்பை கொண்டிருப்பவர். படத்தில் தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் மிகவும் கேஷுவலாக இவர் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி நம்முடைய இதயங்களில் இடம் பிடிக்கிறார். நிக்கலஸ் ஹோல்ட் இவர்தான் லெக்ஸ் லூதர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். இவர் வரக்கூடிய காட்சிகள் அனைத்திலுமே அடுத்து இவர் என்ன செய்ய போகிறார் என்ற பதட்டம் உண்டாகக்கூடிய அளவிற்கு இவருடைய கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. படம் முழுக்க தன்னுடைய அருமையான நடிப்பால் இவர் அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். வேறொரு கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மெட்டா ஹியூமன் என்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த சூப்பர்மேன் கதாபாத்திரம் சூரியனுடைய சக்திகளை பெற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூப்பர்மேன் திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கி இருக்கிறார் ஜேம்ஸ் கன். இந்த சூப்பர்மேன் திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு புதிய இனிய அனுபவமாக கட்டாயம் இருக்கும்.